ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சங்கரா மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வச்சு இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க. நான்வெஜ் சூப்பராக செய்வாங்க. ஆனால் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் செஞ்சு சூப்பராக கொடுப்பாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் இன்றைக்கி ரெடி பண்ணாங்க. சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 பேர் அப்படிங்கிறங்காட்டி 2 பாட்டாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு மீன் குழம்பு வைக்கிறேன் சொன்னார். பேஸ்ட் மாதிரி செஞ்சு ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டு. புளி கரைச்ச தண்ணியில் வந்து மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு, வெந்தயம்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த புளி பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு மீன் போட்டு கொதிக்க வச்சா மீன் குழம்பு ரெடி. இதில் பாருங்கள், அந்த புளி கரைச்ச பேஸ்ட்டில் வந்து அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி 2யும் ஒன்றா கலந்து அதில் தக்காளியெல்லாம் வதக்கியிருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா ஒரு 2-3 கொதி விட்டதுக்கப்புறம் ஃபிஷ் போட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. மீன் போடுவாங்க. மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதனால் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே போதும். மீன் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சூப்பராக குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்க, மீன் அழகாக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனா வேலை முடிஞ்சது.